மெக்கானிக் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஓபி சுவிட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சுவிட்சு. டிஓபி அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஓவர்லோட் ப்ரொடெக்டிவ் சுவிட்ச் அப்படிங்கிறதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 வைண்டிங் வச்சுருப்போம். ஸோ இந்த 4 வைண்டிங் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வைண்டிங் பார்த்திங்க அப்படின்னா சுவிட்ச் ஒர்க் ஆகாமல் டேமேஜ் ஆனது. ரெண்டாவது வைண்டிங் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து தண்ணி போய் டேமேஜ் ஆனது. தேர்ட் வைண்டிங் சர்ஜ் ப்ராப்ளத்தினால டேமேஜ் ஆனது. ஃபோர்த் வைண்டிங் அப்படின்னா ஒரு நல்ல வைண்டிங். ஸோ இது 4க்கு இடையில உள்ள என்ன டிஃப்ரென்ஸ், எதுக்காக இந்த வைண்டிங் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இதில் இந்த மாதிரி சுவிட்ச் யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு, என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வைண்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் காயில் மட்டும், அதாவது ரன்னிங் காயிலில் ஒரே ஒரு போல் மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சுவிட்ச் வந்து ஒரு பக்கம் உள்ள டெம்பரேச்சரை மட்டும் மெஷர் பண்ணி ஓடுறது தான். ஸோ இந்த சுவிட்சை உங்களுக்கு கழட்டி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த சுவிட்சு கஷ்டமாக இருந்ததுனால ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பி தான் நாங்கள் கழட்டணும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறதா எங்களோட சஜஷன். ஏன்னா ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு வைண்டிங் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த கம்பெனிலையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த சுவிட்ச் ஓப்பன் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது சுவிட்ச் ஒர்க் ஆகாத காரணம் தான். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது, இது வந்து தண்ணி உள்பக்கம் போய் டேமேஜ் ஆனது. இதுக்கு காரணம் சீல் லீக் தான். இதை பற்றி இப்போ வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ஜ் ப்ராப்ளத்தினால வந்தது. இது வந்து வைண்டிங் கனெக்ஷன் போடும்போதோ இல்லை வைண்டிங் பண்ணும்போது சின்ன சின்ன டேமேஜாக இருக்கும். அது வந்து அவங்க கண்டுக்காமல் வைண்டிங் பண்ணதுனால தான் இது வந்து சர்ஜ் ப்ராப்ளத்தினால ட்ரிப் ஆகிறது. இப்போ இந்த ஃபோர்த் வைண்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வைண்டிங். இது வந்து எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் வைண்டிங்கோட பொசிஷன் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ தேர்ட் வைண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பார்க்கலாம். அதாவது சர்ஜுன்னு சொல்லி சொன்னீங்களா, அந்த ப்ராப்ளம் தான். இதில் உள்ள இந்த ஒரே ஒரு ஸ்லாட்டில் மட்டும் டேமேஜ் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் பாருங்கள். ஸோ இந்த பிரச்சனை தான் நாங்கள் சர்ஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த சர்ஜ் ப்ராப்ளமான அந்த ஒரு வைண்டிங்கில் இருக்க டிஓபி சுவிட்சை எடுத்து இப்போ நம்ம டெஸ்டிங்காக கழட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், அதுலேருந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிஓபி சுவிட்ச் ஒர்க் ஆகாமல், அதாவது ஒர்க் ஆச்சு ஆனால் ஒரு சைடு வந்து ஹீட் ஆனப்போ இன்னொரு சைடு வந்து அதாவது வைண்டிங்கில் ஒரு பக்கம் மட்டும் பல்ஜானது. இது வந்து தண்ணி உள்ளே போனது. ஸோ இது வந்து டிஓபி சுவிட்சினால் வந்ததுனால ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள சர்ஜில் வந்த ப்ராப்ளம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புது வைண்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிஓபி சுவிட்ச் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டிஓபி சுவிட்ச் ஓகேவா இருக்கா என்ன அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு ஒரு மல்டிமீட்டர் வச்சு கன்னியூட்டி செக் பண்ணினால போதும். டிஓபி சுவிட்ச் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கா என்ன அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிஓபி சுவிட்ச் எவ்வளோ டெம்பரேச்சரில் வேலை செய்யும் அப்படிங்கிறது 120 டிகிரி அதாவது 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேலை செய்யும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஓபி சுவிட்சை ஓப்பன் பண்ணி உள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. சரி, ஓகே. சுவிட்ச் இப்போ ஓகே ஒர்க்கிங்கில் இருக்கா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சில் வந்து இங்கே வந்து கன்னியூட்டி வச்சோம் அப்படின்னா கன்னியூட்டி வந்து கரெக்டாக கிடக்குது. இந்த கன்னியூட்டி கிடைக்கும்போது அந்த பீப் சவுண்ட் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சுவிட்சை நம்ம நார்மலான ஒரு தீப்பெட்டி வச்சு ஹீட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இதோட கன்னியூட்டி எப்படி கட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது எங்களுக்கு தெளிவாக காட்டலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இதை உங்களுக்கு திருப்பி ஒரு டைம் காட்டுறேன், ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா பாருங்கள். ஸோ இதுவரை கன்னியூட்டி கட்டானதுக்கு திருப்பி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் உள்ள டெம்பரேச்சர் வந்து எப்போ குறையுதோ அப்போ தான் இதோட சுவிட்ச் வந்து திருப்பி ஆன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் இதை வந்து நல்லா தொடச்சி ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி ஓப்பன் ஆகிடுச்சு. தொடச்சதுக்கப்புறமே திருப்பி கன்னியூட்டி வந்து கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா
கன்யூட்டோட வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும். 0.01 அப்படிங்கிறது தான் கன்யூட்டோட வேல்யூ. நான் திருப்பி இதை உங்களுக்கு தெளிவாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே கன்யூட்டோட வேல்யூ கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ஒரு தீக்குச்சியை வச்சு ஹீட் பண்ணுறேன் சுவிட்சை. ஸோ இப்போ வந்து கன்யூட்டி ஃபுல்லாக கிடைக்கவே இல்லை அப்படின்னா உள்ளே இருக்க சுவிட்ச் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் அதை க்ளீன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்யூட்டி திருப்பி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் இதோட வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் சுவிட்ச் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எந்த விஷயம் புரியல அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை டெஃபினேஷன் வந்து தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ. சரி, இந்த டிஓபி சுவிட்ச் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த டிஓபி சுவிட்ச் வந்து டெம்பரேச்சர் ஓவர்லாக் ப்ரொடக்ஷன், அதாவது வைண்டிங்கோட டெம்பரேச்சர், மெல்ட்டிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 95 டிகிரிஸ்க்கு மேலே போனால் மட்டும்தான், ரொட்டீனாக ஒரு 1 ஹவருக்கு மேலே ரன் ஆனால் மட்டும்தான் வைண்டிங் வந்து போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர் செகண்டுக்கு, அதாவது ஒரு 80 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறமே, டெஸ்டிங்லேயே காட்டுறேன் பாருங்கள், 80 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறமே இது டப்புன்னு ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆஃப் ஆகிறதுனால மோட்ரு வந்து சடனாக ஆஃப் ஆயிரும். ஸோ மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது வைண்டிங் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமே கூலிங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம் வந்து மோட்டருக்குள்ளே வைக்க முடியாது, அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஒரு வாட்டி இந்த கன்யூட்டை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ அதே கன்யூட்டை பாருங்கள். ஸோ இப்போ இதே கூலிங் பண்ணி திருப்பி அதோட கன்யூட்டை என்ன செக் பண்ணுற பாருங்கள். ஸோ இது நான் வேறு ஒரு எம்சிபியில் கன்யூட்டி செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் சுவிட்சோட பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஓபி சுவிட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, சுவிட்ச் அப்படிங்கிறீங்களே, அது வந்து என்ன சுவிட்ச் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து மெக்கானிக்கல் சுவிட்ச், இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக் சுவிட்ச். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச். அதாவது இந்த சுவிட்ச் எப்படி எலக்ட்ரானிக் சுவிட்ச் அப்படிங்கிறனா, நம்ம எந்த வித உந்து விசையும் கொடுக்காம இந்த சுவிட்ச் வந்து அதுவாக ஒர்க் ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமே இந்த சுவிட்ச் வந்து க்ளோஸில் இருக்கக்கூடிய இந்த சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுதான் இந்த சுவிட்சோட ப்ராசஸிங். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.